இன்றைய இளைய தலைமுறை மிக வேகமாக தொழில்நுட்ப உலகத்திற்குள்ளே போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் பொருளாதார தேடலுக்காக போய்கிட்டு இருக்கிறதுனாலையும் நம்முடைய தமிழ் சமுதாயத்தினுடைய வாழ்வியல் விழுமியங்களை அவங்க எங்கேயோ ஒரு இடைவெளியில் அவங்க விட்டுட்டு போகிறாங்களோ அப்படிங்கிற ஒரு மன வருத்தம். மிக முக்கியமாக அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கக்கூடியவர்கள் இந்த இலக்கியத்தை சுவைக்கிற ஒரு வாய்ப்பற்று இருக்கிறார்கள். அவர்களுடைய இன்றைய இளைய தலைமுறையுடைய பெற்றோர்களுக்கு கிடைத்த இலக்கிய பொழிவிற்கான வாய்ப்பு இன்றைய இருக்கக்கூடிய குழந்தைகளின் பெற்றோர்களுக்கு இல்லை. எந்த சமூகத்திலும் இல்லாத அளவிற்கான மிகப்பெரிய சவால் இந்த 40 வயதில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம் இன்னைக்கு பெற்றுக்கொண்டிருக்கு. ஏன்னா 2 நூற்றாண்டுகளில் கால் வைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு சிக்கல் அவங்களுக்கு இருக்கு. அதனால நான் இலக்கியம் பேசுவது முழுக்க அந்த தலைமுறைக்கான ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். நான் செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு கருதுகோள்ல, சுய ஒழுக்கம் அப்படிங்கிற ஒரு கருதுகோள்ல இலக்கியத்தை வச்சு நான் குழந்தைகளுக்கு சொல்றதை நான் இங்கே உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிற ஒரு சொல்லை நான் முதல்ல பயன்படுத்தினேன். அது சுய ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படிங்கிறது வேறு எதுவும் இல்லை, கற்றல் தான் ஒழுக்கம். ஏன் கற்றல் ஒழுக்கமாகிறது என்றால், டிசைபிள் என்றால் மாணவர்கள், டிசிப்ளின் என்றால் கற்றல் தான். நாம் எதை கற்கிறோமோ, தொடர்ந்து எதிலே கற்றுக்கொண்டிருக்கிறோமோ அதுதான் நம்முடைய டிசிப்ளின். அகாடமிக்கலி என்ன நீங்க கேட்டீங்கன்னா, வாட் இஸ் யுவர் டிசிப்ளின் என்ன கேட்டீங்கன்னா, மை டிசிப்ளின் இஸ் லிட்ரேச்சர். ஏனென்றால் நான் தொடர்ந்து அதில் கற்றுக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஒரு கெமிஸ்ட்ரி வாதியாரை போய் வாட் இஸ் யுவர் டிசிப்ளின்னா அவர்கள் கெமிஸ்ட்ரி என்று சொல்லுவார்கள். டிசிப்ளின் என்பது தொடர்ந்து கற்றல். எதை கற்கிறோமோ அதான் டிசிப்ளின். ஒரு திருடனிடம் போய் உன்னுடைய டிசிப்ளின் என்ன என்று கேட்டால், திருட்டு தொழில் தான் என் டிசிப்ளின் என்று அவர் சொல்லுவான். ஏனென்றால் அவன் அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறான். எந்த ஒரு மனிதன் எதை ஒன்றை தொடர்ந்து செய்வானோ அது அவனுடைய டிசிப்ளினாக மாறுகிறது. சரி, இந்த டிசிப்ளினை எப்படி தொடங்குவது? செல்ஃப்ல இருந்து எப்படி தொடங்குறது? சுயத்திலிருந்து எப்படி தொடங்குது? நான் ஒரு கம்பராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி சொல்றேன். அதுக்கு கம்பராமாயணத்தின் என்றல்ல, ராமாயணத்திலிருந்து ஒரு காட்சி சொல்றேன். மொத்தம் 32 ராமாயணம். இந்தோனேஷியா முழுக்க ராமாயணம் சொல்லப்படுகிறது. ராமன் சீதை இந்த 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு காட்சி மட்டும் சொல்றேன். நான் கொஞ்சம் கதை நல்லா சொல்லுவேன், காட்சிப்படுத்துவேன் கதை. ராமனும் சீதையும் உட்கார்ந்துருக்காங்க. ஒரு அந்தி மாலை, பொன்மாலை பொழுது அப்படின்னு சொல்ற மாதிரி. ஒரு 20 அடி தள்ளி லக்ஷ்மணன் பின்னால நிக்கிறான், காவல் காத்துட்டு நிக்கிறான். மனைவியும் கணவனுமாக உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ஒரு காட்சி மாறுகிறது. அந்த வெயில் திடீர்னு பளபளக்க தொடங்குது. என்ன பளபளக்குதுன்னு பாக்குறாங்க. அப்போ ஒரு மான் வருது. அந்த மான் சாதாரண மானா இல்லை, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. உடம்பு பொன்னாலான உடம்பு, வெயில் பட்டு தகதகுக்குது. வைர வைடூரிய கொம்புகள், ஒரு நகை அலங்காரத்துடன் கூடிய ஒரு மான் வருது. அது சீதையை பார்த்து வருது. கொஞ்ச நேரம் நிக்குது. ராமனும் அதை பார்த்தான், ஆனால் கவனம் கவரவில்லை. சீதைக்கு கவனம் கவர்ந்து விட்டது. சீதை சொல்றா, அந்த மான் எனக்கு வேண்டும். இது காட்சி. நம்ம எல்லாரும் சொல்லுவோம், சீதை செஞ்ச தப்பு என்ன அப்படின்னு கேட்டாலே உடனடியாக சொல்றது, கோட்டை அவ தாண்டனா. எங்க ஊர்ல கரப்பாம்பூச்சியை கொல்றதுக்கு ஒரு சாக் பீஸ் விற்பாங்க. அதுக்கு லக்ஷ்மணன் கோடுன்னு பேர். இன்னைக்கும் விற்கிறாங்க. அது கோடு போட்டா கரப்பாம்பூச்சி தாண்டாதான். அந்த கோட்டுக்குள்ளேயே செத்து விழுந்துருமே தவிர தாண்டி வராது என்று சொல்வார். ஆனா அந்த லக்ஷ்மணன் கோட்டை தாண்டினாள் சீதை. அந்த கரப்பாம்பூச்சி அந்த மருந்து வைக்கிற கம்பெனிக்காரனுக்கு அது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை உள்ள கடக்க கூடாது என்பதற்கான பேருக்கு தான் லக்ஷ்மணன் கோடுன்னு பேரு. நமக்கு முன்னால் ஒரு கோடு கிழித்தால் அந்த கோட்டை நாம தாண்டக்கூடாது.
அந்த கோட்டை தாண்டனதுனால சீதைக்கு மிகப்பெரிய பழி வந்து சேர்ந்தது. அவள் கடைசி வரைக்கும் தன் கணவனோடு வாழவே இல்லை. இந்த கோட்டை பத்தி நான் இப்போ பேசுறேன். அவ செஞ்ச மிகப்பெரிய தப்பு இந்த கோட்டை தாண்டனது. ஆனா எப்பவுமே இறைவன் வந்து நம் மீது அருள் புரிந்து இருக்கிறான். பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது, குருமார்களுடைய அருள் நமக்கு இருக்கிறது என்றால் நாம் ஒரு தவறு செய்வதற்கு முன்னால் அந்த தவறை நாம் செய்துவிட முடியாதபடிக்கு ஏதேனும் ஒரு குரல், ஒரு கருத்து, ஒரு காட்சி நம்மை வந்து சேரும். நமக்கு அந்த அருள் இருந்தால் நாம் அங்கேயே அதை நிறுத்திடுவோம். அந்த அருளை நாம் பெற விருப்பப்படாமல் நம்முடைய ஆத்மா தவிக்கும் பொழுது, குரானில ஒரு வார்த்தை இருக்கிறது, இறைவன் ஒரு மனிதனை தண்டிக்க தொடங்குகிறான் என்றால் அவனுடைய சிந்தனைக்குள் திரை விழுந்து விடுகிறது என்ற ஒரு சொல். சிந்தனையில் திரை விழுந்தால் தண்டனையிலிருந்து நாம் தப்ப முடியாது. சீதைக்கு திரை விழுகிறது. முன்னால் மான் வருகிறது. மானை கேட்கிறாள் சீதை. லக்ஷ்மணன் பின்னால் இருந்து கேட்கல. லக்ஷ்மணனுக்கு தெரியாது சீதை என்ன கேட்கிறாள். ராமனுக்கு தெரியும். ராமன் சொல்லுகிறான், நீ இதோ இரு, நான் பிடித்து வருகிறேன். ராமன் எழுந்திருச்ச உடனே லக்ஷ்மணன் பார்க்கிறான், ஏதோ நிகழ்கிறது, ராமன் ஏதோ தேவை போல இருக்கிறதுன்னு கிட்ட போறான். அப்போ ராமன் சொல்கிறான், நீ சீதையை பார்த்துக்கொள், நான் அந்த மானை பிடித்து வருகிறேன். மானை பார்க்கிறான் லக்ஷ்மணன். பாருங்க, ராமனுக்கு தெரியல, லக்ஷ்மணனுக்கு தெரியுது. ஏன் ராமனுக்கு தெரியல தெரியுமா? லக்ஷ்மணன் சொல்லுகிறான் அது பொய்மான். ஆனால் ஏன் ராமனுக்கு தெரியலனா, மனைவி பக்கத்தில் இருக்கும் பொழுது, அதுவும் புது மனைவி பக்கத்தில் இருக்கும் பொழுது பல ஆண்களுக்கு சிந்தனையில் திரை விழுந்து விடுகிறது. அவனுக்கும் விழுந்து விட்டது திரை. தன் மனைவி கேட்ட உடனே சரி என்று சொன்னான். ஆராய்வதற்கு அவனுக்கு இடமே இல்லை சிந்தனையில். ஆனால் லக்ஷ்மணன் முழு விழிப்புணர்வோடு இருந்தான். அவன் சொன்னான், அவன் ராமனை பார்த்து சொல்லல, சீதையை பார்த்து சொன்னான், அண்ணி அது பொய்மான். உடனே சீதை சொன்னால் ராமனை பார்த்து, இந்த உலகத்தில் பொய் என்று ஏதேனும் உண்டா என்று கேட்கிறார். ராமன் பதில் சொல்கிறான். கம்பராமாயணத்தில் கம்பன் இப்படி எழுதுறான், இல்லாதன இல்லை இளங்குமரா, இந்த உலகத்துல இல்லை அப்படிங்கறத ஒன்று இல்லடாங்கிறான். ஃபர்ஸ்ட் அலாரம் அவன் அடிச்சது இது பொய்மான்னு சொன்னான். திரை விழுந்திருந்தது சீதைக்கு. சீதை கேட்கல. இரண்டாவதாக மறுபடியும் ஒரு அலாரம் அடிச்சான். பாருங்க, நாம நம் வாழ்க்கையில் தவறு ஏதேனும் நிகழ்ந்திருக்கும். அதற்கு முன்னால் நாம் சில வார்த்தைகளை மறுதளித்திருப்போம். அந்த மறுதளிப்பு தான் அந்த தவறு நிகழ்வதற்கு காரணமாக இருந்திருக்கும் என்பதனை நாம நினைச்சு பார்த்தா புரியணும். இரண்டாவதாக லக்ஷ்மணன் சொன்னான், அண்ணா நீ சீதையை பார்த்துக்கொள், நான் போய் அந்த மானை பிடித்து வருகிறேன். அப்பொழுது சீதை சொன்னாள், கம்பன் இப்படி எழுதுகிறான், நாயக நீயே பற்றி நல்குமேயால் எனக்கு லக்ஷ்மணன் பிடிச்சு கொடுக்கிற மான் வேண்டாம், நீ பிடிச்சு கொடு வேணும் என்று கேட்கிறான். சீதையை பார்த்துக்கொள், நான் இதோ வருகிறேன் என்று புறப்பட்டு போனான் ராமன். மானாக வந்தது ராவணனுடைய மாமன் மாரீசன். மானாக மாறி ராமனையும் லக்ஷ்மணனையும் சீதையிலிருந்து பிரித்து சீதையை பாதுகாப்பற்ற நிலையில் வைத்து சீதையை கவர்வதற்காக அவர்கள் தீட்டிய முன் சதி திட்டம்தான் மானாக மாரீசன் வந்தது. மாரீசன் ஓடுகிறான், ராமன் பின்தொடர்கிறான். அம்பு போட்டான் ராமன், மாரீசன் விழுந்தார். இவர்கள் உள்ளே அந்த அசோகவனத்திலே உள்ளே இருக்கிறார், அந்த கூரைக்குள்ளே இருக்கிறார், வீட்டிற்குள் இருக்கிறார். கூரைக்குள்ளாக அவள், அசோகவனம் அங்கே இலங்கையில, இங்கே அவர்கள் கூரைக்குள்ள அந்த பர்ணசாலையில் இருக்கிறார். பர்ணசாலைக்குள்ள உள்ள இருக்கிறார். அங்க வந்து விழுகிறான் கீழே மாரீசன். பாருங்க, சாகும் போதும் சில பேர் கெட்டது பண்ணிட்டு சாவாங்க தெரியுமா? திருநெல்வேலியில ஒரு கதையை சொல்லுவாங்க எங்க அம்மா. திருநெல்வேலியில ஒருத்தன் இருந்தானா, அவன் செத்து போயிட்டான். சாகும்போது ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு போனான், நான் ரொம்ப அநியாயம் பண்ணியிருக்கேன், என்னை வேக வைக்கிறதுக்குள்ள, என் உடம்ப வேக வைக்கிறதுக்குள்ள என்னை இந்த 4 பேர் செருப்பால் அடிச்சாங்கன்னா என் ஆத்மா சாந்தி அடையும் சொல்லிட்டு 4 பேர் எழுதி வச்சுட்டான். சபை கூடியது, இந்த 4 பேரை செருப்பால் அடிக்கணும், இது தூக்கணும், சவத்தை தூக்கணும். அந்த 4 பேருக்கு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் முடியாதுங்க, சாவெல்லாம் வந்து அவமானப்படுத்த முடியாதுங்க.
இல்ல நீ அவனை அடிச்சாதான் அவன் நெஞ்சு வேகம்னு சொல்லிட்டான், நீங்க அடிச்சிருங்க, நாங்க எல்லாருமே அதை பாத்துக்கிறோம்ட்டு 4 பேரை செருப்பை எடுத்துட்டு அடிக்க வரும்போது போலீஸ்காரன் வந்து பிடிச்சிட்டான். ஏன்னா இவன் அங்க ஒரு லெட்டர் போட்டிருக்கான், என்னை செத்தால இந்த 4 பேர் விட மாட்டாங்க, செருப்பால் அடிப்பாங்க, நீங்க கொஞ்சம் பாத்துக்கங்கன்ட்டு. செத்தாலும் தப்பு பண்ணிட்டு போறவன் இருக்கான்ல, முன்னால இருக்கிறவன் நல்லா இருக்க கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி சாகும்போது மாரிசன் என்னன்னு சொல்லிட்டு செத்தானா, அவன் என்னன்னு சொல்லிட்டு சாகணும்? ராமனுடைய அம்புபட்டால் ஒன்று முக்தி அடைந்திருந்தால் ராமா என்று சொல்லி செத்திருக்கணும். இல்ல தன்னுடைய மருமகனுக்காக வந்தான் என்றால் ராவணா என்று சொல்லிவிட்டு செத்திருக்க வேண்டும். ஆனால் சாகும் போது கூட அவன் என்ன சொல்லிவிட்டு செத்தான்? லக்ஷ்மணா சீதா என்று அழைத்து விட்டு உயிர் துறந்தான். ஆனால் அழைத்த குரல் ராமனுடைய. ராமன் குரல்ல இப்படி கூப்பிட்டான். இப்போ சீதை அதை கேட்டா. சீதை கேட்டு சொல்றா லக்ஷ்மணன் கிட்ட, ராமன் குரல் கேட்கிறது, அபய குரல், நீ போய் அவனை காப்பாற்று. 3ஆவதாக அவன் அலாரம் அடிச்சான். அண்ணி, அது ராமன் குரல் இல்லை, கேட்கல சீதை. ரொம்ப ஒரு மன புண்படும்படியான, எந்த அண்ணியும் தன்னுடைய கொழுந்தனை பார்த்து சொல்லிவிட முடியாத ஒரு சொல்லை சொன்னார். உன் மனம் வேறுபட்டிருக்கிறது, வேறு ஏதோ மனதிலே உனக்கு இருக்கிறது, அதனால் தான் உன் அண்ணனுடைய துன்பத்தை நீக்காமல் என் அருகில் நீ நிற்கிறாய்ன்னு சொல்லிட்டான். ரொம்ப கெட்ட வார்த்தை அது. வெந்து போனான். நீ என்ன சாகடிச்சு பேசினாலும் நான் போக மாட்டேன்னு நின்னுட்டான் அவன். அடுத்ததாக சீதை சொன்னா, நீ போகவில்லை என்றால் நான் தீக்குளிப்பேன். இது அனந்த ராமாயணத்துல இருக்கு, கம்பராமாயணத்துல இல்ல. அவன் என்ன செய்தான்? தன்னுடைய தவ வலிமையால் ஒரு கோடு போட்டு சொன்னான், அண்ணி, நான் போய் அண்ணனை அழைத்து வருகிறேன், ஆனால் இந்த கோட்டை நீ தாண்டாமல் இரு என்று சொல்லிவிட்டு அவன் போய்விட்டான். இப்போ மறுபடியும் நம்ம கம்பராமாயணத்துக்குள்ள வரும். லக்ஷ்மணன் அந்த பக்கம் அப்படி போகின்ற நேரத்திலே சரியான நேரம் பார்த்து ராவணன் வந்தான். ராவணனை பற்றி நான் இப்படி சொல்லுவேன். வாரணம் பொருத மார்பு, வரையினை எடுத்த தோள், நாரதற்கு ஏற்ப நயம்பட உரைத்தனா, சங்கரன் கொடுத்த வாழ், மௌலி 10. எப்படி இருந்திருப்பான்? 3000 கோடி வருஷமா அவனுடைய ஆயுள். 1000 கோடி வருஷம் தான் வாழ்ந்திருக்கிறான். தவ வலிமையில் சிறந்தவன், ஈஸ்வரன், லங்கேஸ்வரன், மிகப்பெரிய தவ வலிமை கொண்டவன். அப்படிலாம் வரல. ஏன்னா சீதை எந்த ஒரு அழகு நிலையையும் பார்த்து மயங்குகின்றவள் இல்லை. ஏனென்றால் அவளுடைய கணவனாக ராமன் இருக்கிறார். ராமனை பெற்ற சீதைமார்கள் எப்படி வேறு பாதையில் போக முடியும்? வாய்ப்பில்லை. அதனால் பெண்கள் ஈஸியா ஏமாறுற விஷயத்துல வந்தான். சாமியார் விஷயத்துல வந்தான். எந்த விஷயத்துல வந்தா பெண்கள் சொல்ற பேச்சு கேட்பாங்களோ அந்த விஷயத்துல பிக்ஷான் தேகி என்றார். அந்த பெண் சொன்னாள், உள்ளே வாருங்கள், உணவளிக்கிறேன். அவன் சொன்னான், நீ கிரகஸ்தத்தில் இருக்கிறாய், நான் சந்நியாசத்தில் இருக்கிறேன். கிரகஸ்தத்தில் இருக்கின்றவர்கள் சந்நியாசத்திற்கு வரலாமே தவிர சந்நியாசத்தில் இருக்கின்றவர்கள் கிரகஸ்தத்துக்குள் போக முடியாது. நீ வெளியில் எனக்கு சோறு போடு என்றார். வெளியில் வந்துட்டார். இவ்வளவுதான் நடந்தது. ஒரு வினாடியில் பிரம்மச்சாரியாக சந்நியாசத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு உணவளிப்பதற்காகத்தான் அவள் கோட்டை தாண்டினாலே தவிர வேறு எதற்காகவும் தாண்டல. அவள் செய்த பிழைகள் எல்லாம் இவ்வளவு இருக்க கோட்டை தாண்டியது என்று ஏன் நாம் சொல்லுகிறோம்? வரலாறு ஏன் கோட்டை தாண்டியதை குறித்து வைத்திருக்கிறது? நான் சொன்னேன் இல்லையா, வினாடிகள் தான் தவறிழைக்கின்றன, தண்டனையோ யுகங்களுக்கு கிடைக்கிறது. அந்த வினாடியில் அவள் செய்த தவறு அந்த கோட்டை தாண்டியது. இதை சொல்லி நான் நிறுத்துகிறேன். சரி, கோட்டை தாண்டினாள். சீதை மட்டும்தான் தாண்டுகிறாளா? நாம் தாண்டுவதில்லையா? அப்பா போடுகின்ற கோட்டை அம்மா தாண்டுவதில்லையா? அம்மா போடுகின்ற கோட்டுகளை அப்பா தாண்டுவதில்லையா? பெற்றோர்கள் போடுகின்ற கோடுகளை பிள்ளைகள் தாண்டுவதில்லையா? மக்கள் போடுகிறார்களே கோடு, அரசாங்கம் தாண்டுவதில்லையா? எல்லோரும் எல்லோர் கோட்டையும் தாண்டி கொண்டுதான் இருக்கிறார்கள். குழந்தைகளுடைய மொழியில் நான் சொல்லுகிறேன், அந்த மொழியை புரிந்து கொண்டு சொல்கிறேன். ஒரு இளமையான ரத்தம் என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த வேகத்தில் சொல்றேன்.
யாராவது கோடு போட்டா தாண்டணும் தாங்க தோணும். அது தப்புன்னு சொல்லவே முடியாது. நீங்க எந்த குழந்தையையும் நீங்க கோடு போட்டு சொல்லுங்க, அது தாண்டத்தான் செய்யும். உள்ளங்கையில் இருக்கும் நீர் போல அமுக்கி பிடிச்சா விரல் இடுக்கில் இருந்து வழிந்து போவோம். அது அவர்கள் மட்டுமல்ல, நாம் அனைவரும் தான். இங்கே நிறுத்தி நான் சொல்லுகிறேன், சரி என்ன நான் இவ்வளவு நேரம் பேசியதற்கான பொருள் என்ன? ஒன்றுதான், ஒருவேளை சீதைக்கு ராமன் கோடு போட்டு இருந்தால் தாண்டி இருப்பாளா? தாண்டி இருப்பாள். யார் போட்டிருந்தாலும் தாண்டி இருப்பாள். அவள் தாண்டவே முடியாது என்றபடிக்கு ஒருவர் போட்டிருக்க வேண்டும் அந்த கோட்டை. அப்பொழுது அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பில்லை. அது யார் என்றால், சீதையே தனக்குத்தானே ஒரு கோடு போட்டிருந்தால் ஒரு காலமும் அவள் அதை தாண்டி இருக்க வாய்ப்பில்லை. அவர்கள்தான், நமக்கு நாம் தான் கோடு போட்டுக் கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் கோடு போடுகின்ற வரைக்கும் காத்திருக்கின்ற பொழுது, ஏதேனும் ஒரு வாய்ப்பு வருகின்ற பொழுது நாம் அதை தாண்டுவோம். எப்பொழுது ஒருவர் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொள்வார்களோ, என் கணவனும் என் கொழுந்தனும் வருகின்ற வரைக்கும் நான் இந்த கோட்டை தாண்ட மாட்டேன் என்று ஒருவேளை சீதை நினைத்திருந்தால் அவள் அந்த கோட்டை தாண்டி இருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால் தனக்குத்தானே கோடு போட்டுக் கொள்ளுகின்றவர்கள் வினாடிகளை பாதுகாத்துக் கொள்கிறார்கள். யுகங்கள் அவர்களை பழிப்பதில் இருந்து அவர்கள் தன்னை நிலைநிறுத்திக் கொள்கிறார்கள். இந்த ராமாயணமும் இந்த மகாபாரதமும் இந்த பேர் இலக்கியங்களும், இலக்கியங்களில் இருக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களும் மனிதனை சுய ஒழுக்கமுடையவனாக இருக்க சொல்கிறது. தமிழ் அறம் என்பது வேறு ஒன்றுமில்லை பெரியவர்களே. அன்பு சார்ந்த அகம், அறம் சார்ந்த புறம். இந்த அன்பு சார்ந்த அகமும் அறம் சார்ந்த புறமும் தான் நம்முடைய தமிழ் இலக்கியம் சொல்லி நிற்கக்கூடிய விழுமியங்கள். அதை சரியாக பேணக்கூடிய வாய்ப்பு கிடைக்கின்றவர்கள் மற்றவர்களால் பின்பற்றப்படுகிறார்கள். எனக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை தந்த உங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.